வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா கீரை பொரியல். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே பட்டை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கி வச்சு கீரையை போட்டுக்கலாம். கீரையை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்குவோம். தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்போ பரட்டி விட்டால் தான் கீழே உள்ள கீரையும் நல்லா வேகும். மூடி போடக்கூடாது. கீரையை நம்ம வெளியில் தான் காத்தோட்டமாக தான் நம்ம வேக வைக்கணும். மூடி போட்டால் அதில் உள்ள சத்தெல்லாம் நமக்கு போயிடும். மூடி மட்டும் வேகப்படாதீங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. பருப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டாச்சு. கீரை பருப்போடு சேர்ந்துருச்சு. பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும்ப்பா.